Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாமக்கல்ல விஜயனுடைய ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கடைசியா பாஜகவோட ஒரு பொருந்தா கூட்டணியா வச்சிருக்கீங்களே அப்படின்லாம் மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் தொண்டர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தீங்க. கடைசியாக இப்போ விஜயமே சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? 2018 நான் என்ன கேட்டனோ அதை 7 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு விஜய் பேசி இருக்கிறார். 2018 அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. மோடியா லேடியான்னு கேட்ட அம்மா தமிழக நலன்களுக்கு எதிராக இருக்கிற பாஜகவோடு நாம் கூட்டணி வைக்க கூடாது, நம்முடைய கொள்கைகளை பாஜகவுக்கு அடிமைப்படுத்தக்கூடாது, இந்த கட்சியை அடிமைப்படுத்தக்கூடாது, திராவிட சித்தாந்த வழியில் நம் இயக்கத்தை நாம் வழிநடத்த வேண்டும். இதுதான் நான் சொன்னேன். சொல்லி அரை மணி நேரத்துல எனக்கு கட்சி விட்டு நீக்கினாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 2018 இருந்து 7.5 ஆண்டுகள் முடிஞ்சது. அந்த 7.5 ஆண்டு முடிஞ்சு, ஏன்னா மார்ச், இப்ப செப்டம்பர், நீக்கினது மார்ச் 2018 மார்ச், இப்ப செப்டம்பர். இந்த 7.5 ஆண்டுகளும் தொடர்ந்து என்னுடைய கருத்துல நான் உறுதியாக இருந்திருக்கிறேன். விஜய் அவர்கள் பேசியதுல பார்த்தீங்கன்னா அதிமுக குறித்து 2 கருத்துக்கள். ஒன்று, பாஜகவுடனான கூட்டணி. தமிழ்நாட்டுல பாஜகவுடைய எதிர்ப்பு மிக அதிகமா இருக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அந்த பிரச்சாரங்கள்ல பார்த்தீங்கன்னா பாஜக ரொம்ப நல்ல கட்சி, பிராண்டு ரோட்ல கூவி வித்துட்டு போவாங்கல்ல சில பொருள்களை, நம்பி வாங்குங்க, நாங்க இருக்கிறோம், நான் உத்தரவாதம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பாஜக நல்ல கட்சி, நமக்கு பயன் தருகிற கட்சி. பிராண்ட் அம்பாசிடரா மாறிட்டாரு. பாஜகவோட பிராண்ட் அம்பாசிடரா மாறிட்டாரு. இபிஎஸ் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவங்களுக்கு வாக்கு சேகரிச்சு. இதைத்தான் நான் திராவிட கொள்கையில் நம்ம பயணிப்போம், பாஜக வேண்டாம். அதைத்தான் இன்றைக்கு விஜய் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு வரவேற்கத்தக்கது. அடுத்து எம்ஜிஆர் தொண்டர்கள் இதை கேட்கிறார்கள். இதுதான் நான் சொல்றேன். அப்ப எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் இந்த இயக்கம் திராவிட வழியில் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அநேகமா புரட்டு தமிழரின் இறுதி பயணம் அப்படின்னு இனிமேல் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்துக்கு பேரை மாத்திக்கலாம். புரட்டு தமிழரின் இறுதி பயணம், எழுச்சி தமிழரின் எழுச்சி போட்டிருக்காரு, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். அதெல்லாம் எடுத்துட்டு இனிமேல் புரட்டு தமிழரின் இறுதி பயணம் என்கிற அளவுக்கு விஜயினுடைய அந்த வரவேற்பு கொங்கு மண்டலத்துல அதிகமாக தெரியும். இப்ப போன வாரத்துல நான் ஒரு பதிவு போட்டேன். கொங்கு மண்டலத்துக்குள்ள விஜய் நுழைவதற்குள்ளாவது நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும். காலங்காலமா நான் சொல்லி வந்தது 4 விஷயங்கள் தான். பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக, தொண்டர்களால் தலைமை, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட தலைமை. எவ்வளவுதான். இதை முன்னெடுத்து பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்திருந்தாலே இன்றைக்கு வெற்றி பெறுகிற நிலையில் அதிமுக பயணித்திருக்கலாம். தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில பாஜகவோடு கரம் கோர்த்தார். இன்றைக்கு அதனது பலனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார். அதே மாதிரி இதை எடப்பாடி பழனிசாமி கேட்க நான் பல ஊடகங்கள்ல நான் பேசியிருக்கேன். என்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதம அமைச்சரை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசினாரோ அப்பவே டாஸ்மாக் ஊழல் வழக்கு, நேரு மீது இருந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு, அந்த டாஸ்மாக்ல அமலாக்கத்துறையினுடைய அந்த ரைடு, அது குறித்த வழக்குகள், துரைமுருகன் மீது இருந்த வழக்குகள், செந்தில் பாலாஜி மீது இருந்த வழக்குகள், எல்லா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகளும் கிடப்புக்கு போயிடுச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருப்பேன். எப்படி ஸ்டாலின் சென்ற தேர்தல் என்ன பிரச்சாரம் செய்தார்? 14 அமைச்சர்கள் மீது நான் ஆதாரத்தோடு ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறேன்,
கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன், கொடநாடு கொலை வழக்குல உண்மையை கொண்டு வருவேன். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் செஞ்சாரா என்ன? இல்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பேசி இருக்காரா என்ன? செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பேசியிருக்காரு. மிச்சம் ஐ பெரியசாமி பாராட்டி இருக்காரு, துரைமுருகனை பாராட்டி இருக்கிறாரு. அப்ப அதைத்தான் விஜய் சொல்றாரு, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போனா எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநலவாதியின் ஆணவமான போக்கின் காரணமாக மட்டுமே அதிமுக வாக்குகளை விஜய்க்கு தாரை வார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் ஏதோ இன்றைக்கு சொல்லல, என்னுடைய பதிவுகள் எடுத்து பாருங்க, போட்டிருக்கேன். இது நாள் வரைக்கும் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரேடியா போட்டு உடைச்சிட்டாரு. பாஜகவோட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கல மக்கள் மத்தியில அப்படிங்கிறதையும் வந்து அவர் பதிவு பண்றாரு. எம்ஜிஆர் தொண்டர்கள் இதை வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக கொங்கு பகுதியில இபிஎஸ்க்கும் கொங்கு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா? இது வந்து நான் இதுவரைக்கும் சொல்லி வந்த விஷயங்கள் தான். விஜய் சொல்ற அந்த விஷயம் புதிது அல்ல. ஆனா இது எடப்பாடி பழனிசாமி அந்த தவறை தொடர்ந்து செய்து வருகிறார். அந்த தவறை செய்து, அதாவது நீங்க இப்படி பாருங்க, நிச்சயமா விஜயை விட ரஜினிகாந்த் வந்து செல்வாக்குள்ள ஒரு நடிகர், அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பொழுது இந்த எழுச்சி வரல, இந்த எதிர்பார்ப்பு வரல. விஜய்க்கு வருது. ஏன்? அன்றைக்கு அதிமுக வலிமையாக இருந்தது, ஒன்றுபட்டு இருந்தது. பாஜக இவ்வளவு அடிமைப்படல. ஏதோ அரசாங்கத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததே ஒழிய, ஆனால் இன்று போல அன்றைக்கு எதெடுத்தாலும் டெல்லி தான் தலைமை கழகம் என்று அன்றைக்கு இல்ல. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் எப்படி அமையுது? பாஜகவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா, செய்தி தொடர்பாளரா, நீங்க சொன்ன மாதிரி பிராண்ட் அம்பாசிடரா இவர் பண்றாரு. இல்ல, அண்மையில இபிஎஸ் கூட இல்ல, சிவி சண்முகம் கூட நீங்க பேசுனதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவை பத்தி அவர் அதாவது குருமூர்த்தி இந்த இயக்கத்தை அழிக்க துடிக்கிறார். இதுவும் நான் பேசுறேன். குறைந்தபட்சம் இந்த 4 விஷயங்களில் ஒன்று, முதல்ல அதிமுக ஒன்றுபடுத்தப்படும். என்ன, விஜய்க்கு இருக்கிற ஒரே பலகீனம் என்னன்னா கூட்டம் சேருதல். ஆனா இது வாக்கா மாறுமா, இது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற அந்த கன்வர்சன் இருக்குது பாருங்க. அதுக்கு அனுபவப்பட்ட அரசியல்வாதிகள், அனுபவப்பட்ட கள பணியாளர்கள், பூத்துல அதை வாக்காக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள், மக்கள் மத்தியில அதை வாக்காக மாற்றக்கூடியவர்கள் தேவை. அவ்வளவுதான். அப்ப அது வந்து எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவை சிதறடிப்பதன் மூலமாக அந்த பலத்தை விஜய்க்கு கொடுக்கிறார். இது வந்து விஜய் தன்னுடைய செல்வாக்கில் அவர் வளர்கிறார் என்பது ஒரு புறம்னா, எடப்பாடி பழனிசாமியின் தவறுகளால் விஜய் வளர்கிறார். அப்ப அதனாலதான் விஜய் கான்பிடென்டா களம் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமானது என்று அவர் கட்டமைக்கிறார். ஏன்னா திமுக வந்து இன்றைக்கு ஆளுகிற பொறுப்புல இருக்கு, திமுக இன்றைக்கு ஆளுகிற பொறுப்புல இருக்கு. அப்ப எப்படியும் அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். அடுத்து அவர்களுக்கு ஒரு கூட்டணி பலம் இருக்கு. இப்ப காங்கிரஸோட ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு யாராவது கேட்கிறாங்களா? விடுதலை சிறுத்தைகளோட ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு யாராவது கேட்கிறாங்களா? இல்ல. கம்யூனிஸ்டுகளோட ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேட்கிறாங்களா? அந்த விமர்சனம் அவங்களுக்கு வந்து இல்ல. அப்ப அந்த அடிப்படை வாக்கு வங்கி இருக்கு. அதுக்கு மேல ஓட்டுக்கு 5000 ரூபாய் வேணாலும் கொடுத்து வாக்கு அறுவடை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அது போக திட்டங்களால் பயனாளிகள் இருக்கிறாங்க, பலனடைஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லையா? மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, பஸ்ல ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பல குறிப்பிட்ட சில திட்டங்களில் பலன் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? சித்தாந்த ரீதியாக அந்த பாஜக எதிர்ப்பு என்பது முழுமையாக அதிமுக மீது விடுகிறது. அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது அதிமுக எதிர்ப்பாக மாறுகிறது. இப்ப இபிஎஸ் என்ன பண்ணணும்? இப்ப இன்னைக்கு விஜய் வந்து நேரடியா எம்ஜிஆர் தொண்டர்களே இப்படி சொல்றாங்க, நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது பொருந்தா கூட்டணி, சந்தர்ப்ப கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இபிஎஸ் என்ன பண்ணணும்? அதிமுக நான் தாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், அதை அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கே சுதாரித்து இருக்கணும், குறைஞ்சபட்சம் இன்றைக்காவது சுதாரிக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா அதிமுக கூட்டணி களத்திலே இல்லாம போயிடும். நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்க, சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிடும். களம் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமானதாக அமைந்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிடும். ஏன்னா முதல்ல
அப்ப அந்த விஜய்க்கு என்ன பலகீனமோ அதை பலப்படுத்துவதற்கு அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுத்து போனவர்கள் பல பேர். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபடுத்தப்படணும், கட்சியில சோர்வு இருக்கு, தோன்றிருக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் சேர்த்தணும், தினகரனை சேர்த்தணும், சசிகலாவை சேர்த்தணும். அது அல்ல. களத்துல எனக்கு தெரிஞ்சுங்க, பல இடங்கள்ல அம்மா காலத்தோட நாங்க அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டோமுங்க அப்படிங்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு பூத்துக்கு நான் சொல்றது களப்பணியாளர்கள். அது அம்மா காலம் வேறீங்க. அது நல்லா இருந்தது. எம்ஜிஆருக்காக இருந்தோம், அம்மாவுக்காக இருந்தோம். இப்ப நடத்துறது சரியில்லைங்க, ஒதுங்கிட்டோமுங்க என்பவர்கள் ஒரு பூத்துக்கு களப்பணியாளர்கள் 100 பேர் இருக்கிறாங்க. எப்படி போகுதுன்னா 96ல ரஜினிகாந்த் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டையும் வாரி சுருட்டுச்சு. நான் சொல்றது 96ல. அது போன்ற ஒரு நிலைக்கு திமுக மீது இருக்கிற வெறுப்பு, எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வெறுப்பு. விஜயால பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை குறை சொல்றது இல்ல, அவர் எம்ஜிஆரை முன்னிறுத்துகிறார். ஜெயலலிதா அம்மாவை குறை சொல்றது இல்ல. நீங்க ஜெயலலிதா சொன்னாங்களே மோடியா லேடியான்னு, அதையே நீங்க செய்யல. அவங்க 2011, 14, 16ல முன்னெடுத்ததை நீங்க ஏன் செய்யல? அதைத்தான் கேட்கிறார். அப்ப அவர் முழுக்க அதிமுகவின் பலமான திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி. அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இதையெல்லாம் அவர் ஒரு வழி, அந்த வாக்கு வங்கியை அவர் ஒருங்கிணைக்கிறார். இப்பவும் காலம் தாழ்ந்து விடவில்லை. எடப்பாடி பழனிசாமி இந்த நான் சொல்லி வருகிற இந்த 4 விஷயம், முதல்ல எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுக ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். இவர் என்ன நினைக்கிறார்னா, தன் தலைமையை தக்க வச்சுக்கிட்டா போதும். அவரே சொன்னார்ல, தன்மான தலைவன், எனக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை என்று. இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வரலன்னா தலையை காட்ட முடியாது எங்கேயும். நீ தன்மான தலைவன், அப்புறம் எந்த இடத்துலயும் ஊருக்குள்ள தலைகாட்டி நடக்க முடியாது. கல்லெடுத்து அடிப்பான் அதிமுக தொண்டன். ஒரு வலிமையான ஒரு இயக்கத்தை சிதைத்து இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணம்னு சொல்லி ஒரு இறுதி ஊர்வலத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க சிங்கிள் டிஜிட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது வாக்கு சதவீதமா இல்ல எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை சொல்றீங்களா? இல்ல, நீங்க வாக்கு சதவீதம் அது இல்ல, இன்னும் காலம் போகணும்னா 6-7 மாசம் இருக்குதுங்க. நீங்க அந்த ட்ரெண்ட் செட் ஆகுது பாருங்க. ஒரு ட்ரெண்ட் செட் ஆக வளர்ச்சி தெரியணும். ஆளுகிற கட்சி மீது அதிருப்தி தெரியணும், நம் பக்கம் வளர்ச்சி தெரியணும். இப்ப ஆளுகிற கட்சி மீது அதிருப்தி இருக்கு, ஆனா அது வெளியில எடப்பாடியை ஆதரிக்கிற அளவுக்கு அது இல்ல. விஜய் வருகிற பொழுது அங்க வளர்ச்சி தெரியுது. இங்க எடப்பாடி பழனிசாமி போங்க போங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டே இருக்காரு தொடர்ச்சியா. எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க என்று அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காலத்துல ஒரு கணக்கு இருந்தது. பாஜக ஒருவேளை ஒத்து வரலன்னா பாஜகவை கலட்டி விட்டுட்டு விஜயோட நம்ம கூட்டணி வச்சிருவோம் என்று. இனியெல்லாம் விஜய் கூட எடப்பாடி பழனிசாமி போறதுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. விஜய் ஒரு காலத்துல கட்சியை ஒருங்கிணைத்திருந்தா விஜய்க்கு ஒரு 40 சீட் கொடுத்து கூட்டணியில சேர்த்திருக்கலாம், பாஜக இல்லாம. விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 40-50 சீட்டுக்குள்ள விஜய்க்கு கொடுத்துட்டு ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டிருந்தா அந்த வலிமை இதெல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த சான்ஸை விட்டுட்டார். ஆனா இன்றைக்கு விஜய் வலிமை பெற்றுக் கொண்டு வருகிறார். திமுக தன்னை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கிறது. அதிமுக அனாதை குழந்தையாக இன்றைக்கு நிற்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநலவாதி இன்றும் தன்மானம் சன்மானம் இதைத்தான் பேசிட்டு இருக்காரு. விஜய் இன்னைக்கு பேசும்போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ நினைச்சேன், ஆனா ஒரு கை பாத்துருவோம், நீங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேக்குறாரு. அங்க நல்ல வரவேற்பு இருக்கு. அப்போ விஜய் 2-3 வாரத்துக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போறதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு நினைச்சு வச்சிருந்திருக்காரோ? அதாவது நீங்க நாமக்கல் என்னங்க, திருச்செங்கோட்டுல நாமக்கல் திருச்செங்கோடு நாமக்கல் எல்லாம் பார்ட் ஆஃப் த சேலம். அங்க மாவட்ட செயலராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இல்லையா, அந்த பகுதியை சார்ந்தவர். அங்கிருந்த முன்னாள் முதல்வர் சுப்புராயன் திமுகவினுடைய 456வது வாக்குறுதி, அவருக்கு சேவை செய்யலான்னு கேட்கிறார். இதை எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது கேட்டிருக்காரா? கொப்பரை தேங்காயை பத்தி பேசி இருக்காரா? முட்டை கொள்முதலை பத்தியோ அல்லது முட்டை
பதப்படுத்துகிறதோ அல்லது அந்த ஸ்டோரேஜ் பத்தி பேசியிருக்காரா? இல்லையே. இவர் போற இடத்துல எல்லாம் செந்தில் பாலாஜி ஒருத்தர் தான் திட்டி பேசியிருக்காரு. எங்கேயாவது அங்க இருக்கிற மாவட்ட திமுக அமைச்சரையோ திமுக மாவட்ட செயலாளரையோ அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏவையோ இவர் திட்டி பேசியிருக்காரா? கரூரை தவிர, செந்தில் பாலாஜியை தவிர யாரையும் பேசுனதே கிடையாது. ஸ்டாலினையும் கூட ஸ்டாலினை பத்தி பேசியிருக்காரா? சபரீசனை பத்தி பேசியிருக்காரா? உதயநிதி பத்தி பேசியிருக்காரா? எதை பத்தி பேசுவாரு? இவங்க இந்த திட்டத்தை செய்யல, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை செய்யறோம், இவ்வளவுதான் பேசியிருப்பாரு. விஜய் பேசுறதுலயே சில குறைபாடுகள் இருக்கு. அதாவது சொன்னதையே சொல்றீங்க, இதுக்கு மேல நான் அமெரிக்காவுக்கு ரோடு போட்டுட்டுமா, வீட்டுக்குள்ள பிளான் ஏரோப்ளைன் அது அல்ல. இது இல்லாம தமிழ்நாட்டினுடைய நீண்ட விஜய் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிற அந்த அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது அது கரெக்ட். அது போக தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்புகள், இன்னும் பல அந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சி, மத்திய மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இதை பத்தி எல்லாம் விரிவா அவர் பேசலாம். ஆனா அது அவர் அந்த மாஸ் அப்பீலுக்கு ஒரு ஃப்ளோல அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இது விஜய் என்பவர் பலமானவராக நான் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி பலகீனத்துல அங்க பலமாயிட்டு அப்போ ஒரு செக் வச்சிருக்காரு. ஆமா, அவர் அதை பயன்படுத்திக்கிறார். விஜய் அதை பயன்படுத்திக் கொள்கிறார். குறைந்தபட்சம் அதிமுகவுக்கு என்ன மெசேஜ் இது? இபிஎஸ் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு, அதை விட்டுருவோம். ஆனா டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இன்னும் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. செங்கோட்டையன் கூட நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சில பேர்லாம் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யாருன்னு கேட்டதுக்கு அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மற்ற அரசியல் கட்சி உள்ள இருக்கிற அந்த தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க இதை பத்தி? நீங்க ஒண்ணுமே வேண்டாம், என் பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருப்பேன் பாருங்க. 1000 பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக தொடர வேண்டுமான்னு கேட்ட 15% தான் வருது. வேண்டாம், மாற்று தலைமை தேவைன்னு 85% வருது. எடப்பாடியை என் பேஸ்புக்ல இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஓப்பனா போட்டு, அதாவது அந்த ஒரு ட்விட்டர் போல்னு போட்டு என் பேஸ்புக்ல போய் பாருங்க. அடுத்து நான் ஸ்டாலின் சில குறைபாடுகளை சொல்லி ஒண்ணு போடுறேன். இந்த எடப்பாடிக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க எல்லாம் திமுக காரன், இல்லைன்னா சாதி ரீதியா எடப்பாடியை ஆதரிக்கிறவன். ஸ்டாலினை குறை சொல்லி போட்டதுக்கு நீங்க எடப்பாடியை திட்டுறீங்கன்னு போடுறான் பதில் கமெண்ட். அதாவது அவனுக்கு புரியவே இல்லை. நம்ம போடுறது இந்த அரசாங்கத்துல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி போடுறோம். கல்வியில அவர் சொல்றது தவறு. பல பல்கலைக்கழகங்கள்ல வைஸ் சான்சலர்ஸே இல்ல, கல்வித்தரம் பாதிக்கப்படுது, மாணவர்களது எதிர்காலம், வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுது, இதெல்லாம் போடுறோம். அவன் என்ன சொல்றான், நீங்க எடப்பாடி பழனிசாமி திட்டுறீங்கன்னு கமெண்ட் போடுறான். அப்ப அவன்லாம் யாருங்க? சமூக வலைதளத்துல தனக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் இல்ல, போலியா. இன்னைக்கு நாமக்கல்ல விஜய் பேசினது மூலமாக அதிமுகவுக்கு டேக் அவே மெசேஜ் என்ன? டெஃபினட்டா ஒரு அபாய சங்கு. அதனாலதான் ரெட் கலர் போட்டிருக்கு, ஒரு ரெட் சிக்னல். நிச்சயமா இதை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நீ உடனே நான் ஏதோ விஜய் பக்கம் சாயறேன் இல்ல, அதெல்லாம் கிடையாது. என்றைக்கும் நான் எம்ஜிஆர் வழியில் பயணிப்பேன், அதுல எந்த சூழ்நிலையிலையும் மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த நேரம் இது ஒரு ரெட் சிக்னல். உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள், இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்படணும், வலிமைப்படுத்தப்படணும். இதை எப்படி நம்ம கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து எல்லோரும் பங்கெடுத்து, நான் என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சேபனையும். ஆனால் இந்த இயக்கத்தை அவர் வழிநடத்துகிற விதம் சரியானது அல்ல. இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்படணும், எல்லோரும் ஒருங்கிணைக்கப்படணும், என்ன பிரச்சனைகள் என்று ஆராயப்படணும். அதற்கு உண்டான எதிர்கால திட்டங்கள், இந்த தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று இது பண்ணணும் என்று திட்டமிட்டு அதை சரிவர நடைமுறைப்படுத்தணும். பாஜகவுக்கு அடிமையாக இந்த பாஜக நாங்க ஒரு பாண்டாவை இறக்கி இருக்கிறோம், போண்டாவை இறக்கி இருக்கிறோம், இதெல்லாம் பெரிய அளவுல கட்டமைக்கிறாங்க. யாரு இருந்தாலும் ஓட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க போடுறதாங்க. ஒரு ரங்கராஜ் பாண்டேனால முடியாதையா இன்னொரு பாண்டே ஒரிசால இருந்து பெருட போறாரு. ரங்கராஜ் பாண்டே வருஷ கணக்கா கத்துறாரு, பிஜேபியை நேரடியா ஆதரிக்கிறாரு.
அந்த பாண்டேனால முடியாத இன்னொரு பாண்டா வந்து என்ன பண்ண போறாரு? அதனால நீங்க ஏன் அவர்களுக்கு அடிமையாகிறீங்க? பாஜகவை ஒதுக்கி வச்சுட்டு இந்த அடிக்கடி அமித்ஷாவை போய் பார்க்கறத விட்டுட்டு அடிக்கடி பாஜக எடுத்து இந்த ஒற்றுமைப்படுத்துகிறதுல அவங்க முன்னெடுக்கிறாங்கிறத விட்டுட்டு, சென்ற முறை நானும் செங்கோட்டையன் தான் அதை செஞ்சோம். எங்களால அதை பண்ணிட முடியும். ஏழு பெரிய பதவி ஆசைகளோ பண ஆசைகளோ எல்லாம் வந்து கிடையாது. எம்ஜிஆர் கட்சி ஆள வேண்டும், வாழ வேண்டும். அம்மா சொன்னதை போல 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கணும். எம்ஜிஆர் நினைத்ததை போல எம்ஜிஆருடைய கட்சி இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டும். நீங்கள் எம்ஜிஆரை முன்னிறுத்துங்கள், எம்ஜிஆர் தொண்டர்களை நம்புங்கள், எம்ஜிஆர் கட்சியை கட்டி காப்பாற்றுங்கள். இதுதான் நான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல வைக்கிற வேண்டுகோள். கண்டிப்பா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் இன்னைக்கு சுற்றுப்பயணம் முடிஞ்சு இன்னைக்கு இரவு வந்து விஜயனோட ஸ்பீச்சை கேட்டுட்டு நாளை சுற்றுப்பயணத்தின் போது விஜயை பத்தி பேசுவார். இன்னும் கேசி பழனிசாமி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 3ஆ போச்சு 4ஆ போச்சு, பாஜக பிடியில் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம 2026 நம்ம ஆட்சி தான் வரப்போகுதுன்னு எடப்பாடி சொல்லுவார். நம்ம எதிர்பார்க்குறோம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.